Hi viewers, welcome to Tina's Food. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரான் பத்தாய் சம்பால். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை ஒரு பிடி அளவு, 2 தக்காளி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ட்ரை சில்லி ஒரு பெரிய அளவு நான் எடுத்து பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் ஸ்பைசி லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து ப்ரான் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பத்தாய், இதையும் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரான் பத்தாய் சம்பாலை எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது சட்டி சூடு ஏறின பிறகு நம்ம தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயும் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுருந்தோம். அதோட கறிவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்கிற டொமேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து சில்லி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் சாரி வியூவர்ஸ், இந்த ஸ்டெப் நான் வீடியோவில் ஆட் பண்ணலை. இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்து கொதி வருது. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சாஸ் திக ரசம் சேர்க்க போகிறேன். இதில் 3 விதமான டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும்: ஸ்பைசி, ஸ்வீட் அண்ட் சவர். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்காட்டியும் பரவாயில்லை. நான் இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அடுத்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸும் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணாட்டியும் பரவாயில்லை. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது லாஸ்ட்டாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பத்தாயும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ப்ரானும் பத்தாயும் நீங்கள் ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். நல்லா ஒரு கொதி வந்தாலே போதும். அதோடு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். டேஸ்டான ப்ரான் பத்தாய் சம்பால் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.